வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் ஓண ஆசம்சைகள், ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஓண சத்யாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், அதுக்கப்புறம் கூட்டுக்கறி, அவியல், சேமியா பாயசம், கோஸ் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேமியா பாயசத்துக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாம். நான் உருளியில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம வந்து பாலையும் விட்டுட்டு சேமியாவையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேமியா வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பால்லே சேமியா நல்லா வேகட்டும். பாருங்க, சேமியா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சிம்லேயே வச்சுருக்கேன். இது பாட்டு நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கூட்டுக்கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சேனக்கிழங்கு, வாழைக்காய், அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஒரு வரமிளகா பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அது நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, கொண்டக்கடலை, இதுலேயும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். கூட்டுக்கறிக்கு அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நம்ம தாளிக்க தான் போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு தேங்காயை நல்லா ஒரு 1/4 கப்புக்கு மேலே தேங்காயை நல்லா செவக்க வறுத்து சேர்க்கணும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். இந்த பக்கம் சேமியா நல்லா வெந்துடுது. நல்லா பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுது. நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒரு 1 கப்புக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் பாயசத்துக்கு. தேங்காய் நல்லா செவந்துடுது. இப்போ இந்த தாளிப்பை கூட்டுக்கறியில் சேர்த்துடலாம். நான் அவ்வளோதான். கூட்டுக்கறியை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது வந்து அவியல் வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. அதை பார்த்துடலாம். அவியலுக்கு எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கூட்டுக்கறி, அவியல், அதுக்கப்புறம் வந்து ஓலன், காளான், பால் பாயசம், கோழி எல்லாமே ஓண சத்யாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட போய் பார்த்து டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. புளி, இஞ்சி, மாங்காய் கறி எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி தான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தயிர், நல்ல ஒரு 1 கப்புக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் மேலாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலையை மட்டும் போட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், அவியலும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து சாம்பார் தான் பண்ண போகிறோம். இதை எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துடலாம். பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். சாம்பார் தான் பண்ண போகிறோம். கடுகு, வெந்தயம் தாளிச்சிக்கலாம். அப்புறம் மிக்ஸ்டு காய்கறி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். புளித்தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கோஸ் கறி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கோஸையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். கோஸ் நல்லா வேகட்டும். பாயசமும் ரெடி ஆகிட்டு, முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுவோம். சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துடுது.
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துட்டு நல்லா ஒரு 1/4 கப்புக்கு மேலே தேங்காயும் எடுத்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வந்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்துருவோம். நல்லா இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம் பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் கோஸ் கறியும் பாருங்கள் நல்லா வெந்துடுது. இப்போ இதுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. நம்மளுடைய கோஸ் கறியும் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்ட ஒரு சாம்பார், அப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, கூட்டுக்கறி, சேனைக்கிழங்கு, வாழைக்காய், கொண்டக்கடலை சேர்த்த ஒரு கூட்டுக்கறி, அதுக்கப்புறம் அவியல், சேமியா பாயசம். இன்றைக்கி ஓன சத்யா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து ஓன ஆசம்சைகள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.